கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் எல்லாம் நல்லா ஜாலியா செலிப்ரேட் பண்றீங்களா? இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு அவளை நான் கனடால இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா நம்ம ஊரை பற்றியும் நம்ம சர்ச்சை பற்றியும் சொல்கிறதுக்காக நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இவங்கெல்லாம் யாருன்னு பார்க்குறீங்களா? இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் என்னோட சேர்ந்து அவளுக்கு நம்ம சர்ச்சையும் நம்ம ஊரையும் பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. சரியா? Hey, hi Nisha. How are you? I'm fine. How are you? I'm also fine. ஓகே, என்னை பற்றி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட. உன் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவை. ஏன் ஃப்ரெண்ட்ஸா? அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. My name is Shirley. My name is Ligila. My name is Ajamya. என்ன வினிஷா, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பேச தெரியாதா? நேம் மட்டும்தானே கேட்டேன், பாட்டாவே பாடுறாங்க. அதுவா? அது வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு தான் என் ஃப்ரெண்ட்ஸு புதுசாக பாட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒழுங்காகவே பாடலையா, அதனால தான் பாட்டு மாஸ்டர் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு. என்ன ஹோம்ஒர்க்னா, இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் என்ன பேசினாலும் பாட்டாக தான் பாடணும் அப்படின்னு. அதனால தான் இந்த சீனு. ஓஹோ, அப்படியா? சரி சரி. என்ன விசேஷம் உங்கள் சர்ச்சில்? இவ்வளோ க்ரௌடாகவே இருக்குது. இன்னைக்கு ஏன் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க தெரியுமா? பக்திமேர் சங்க ஆண்டு விழா, அதுக்கு தான் இங்கே வந்திருக்காங்க. பக்திமேர் சங்கமா? அப்படின்னா என்னது? பக்திமேர் சங்கமா அப்படின்னா 1881ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் நாள் ரெவரண்ட் டாக்டர் பிரான்சிஸ் எட்வர்ட் கிளர்க் அப்படின்னு ஒரு நபர் அமெரிக்கா தேசத்தில் உள்ள மெயின்ஸ் மாநிலத்தில் உள்ள போர்ட்லேண்ட் நகரத்தில் அமைந்துள்ள ஒரு சர்ச். அந்த சர்ச் வில்லிங்டன் காங்கிரிகேஷன் சபை. இந்த சபையில் கிறிஸ்துவுக்காகவும் திருச்சபைக்காகவும் முயற்சிகளை மேற்கொண்டு செயல்படுதல் அப்படின்ட்டு ஒரு தலைப்பில் அவங்க ஒரு குழுவை ஆரம்பித்தாங்க. அந்த குழு தான் வளர்ந்து இந்த சங்கம் ஆச்சு. இந்த சங்கத்துக்கு 4 கோட்பாடுகளும் இருக்குது. கிறிஸ்துவை ஆண்டவராக அறிக்கையிடுதல், கிறிஸ்துவுக்கு தொண்டாற்றுதல், கிறிஸ்துவின் திருச்சபைக்கும் உண்மையாயிருத்தல், கிறிஸ்துவின் மக்களுடன் நட்புறவுடன் இருத்தல். இதெல்லாம் சேர்ந்து நம்ம இளைஞர்களையும் சின்ன பிள்ளைங்களையும் நல்வழிப்படுத்துவதற்காக இந்த சங்கம் இயங்கி கொண்டிருக்கு. ஓ, அப்படியா? ஓகே ஓகே. இப்போ உங்கள் ராலிக்காட்டுவில கிராமத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். எது சொல்கிறதா? பாட்டாவே பாடிடுவோம். அது எங்க ஊருதான், சந்தோஷம் சமாதானம் நிறைஞ்ச ஊருதான். சின்ன ஊருதான், அது எங்க ஊருதான், சந்தோஷம் சமாதானம் நிறைஞ்ச ஊருதான். தோட்டம் உண்டு, தோப்பு உண்டு எங்க ஊருதான், வாய்க்காலும் குளங்களும் தான் நிறைஞ்ச ஊருங்க. ஷலல்லாலலா 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 ஷலல்லாலலா. தோட்டம் உண்டு, தோப்பு உண்டு எங்க ஊருல, வாய்க்காலும் குளங்களும் தான் நிறைஞ்ச ஊருங்க. அழகான பெரிய ஒரு சர்ச் உண்டுங்க, அதுதானே அன்பரேசு ஆலயமுங்க, அதுதானே அன்பரேசு ஆலயமுங்க. இவ்வளோ அழகான ஊரா? அதில் அன்பரேசு சர்ச்சா? உங்கள் சர்ச் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அன்பரேசு சர்ச், அன்பரேசு சர்ச், என்ன சிங்காரம் அது, ஆஹா என்ன சிங்காரம் அது. அத்தி மரம் உண்டு, மரம் உண்டு, அழகான பூக்கள் உண்டு, ஆஹா அழகான பூக்கள் உண்டு. அத்திமரம் ஒலிவ மரம்லாம் நிற்குதா? ஆமாம். சரி, ஓகே. கடைசியில் வெள்ளை அங்கி போட்டுட்டு நம்மளை இவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காரே, அவர் யாரு? அவர் தான் எங்க அன்பான போதகர். உங்கள் போதகரை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. தாய் போல சிரிச்சி, தந்தை போல ஆட்சி, ஒளிமையேற்று வழி நடத்தும் நல்ல பாஸ்டரே. தாய் போல தேர்ச்சி, தந்தை போல ஆட்சி, தலைமையேற்று வழி நடத்தும் நல்ல பாஸ்டரே.
அது வேற யாரும் இல்லை, எங்க அர்ஜுன் அண்ணன் தான். அர்ஜுன் அண்ணாவா? யார் அந்த அர்ஜுன் அண்ணா? அவங்கள பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. உண்மையானவர், நேர்மையானவர், கண்டித்து எங்களை உணர்த்துகின்றவர். வருங்கால பாஸ்டர் இவர் தானுங்க, வருங்கால பாஸ்டர் இவர் தானுங்க. சேலராக தொடரணும்னு ஆசைப்படுறோங்க, சேலராக தொடரணும்னு ஆசைப்படுறோங்க. இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்க்கு நிறைய செலவாகி இருக்குமே, கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறது யாரு? அர்ஜுனனாக்கு ஹெல்ப்பராக கணக்கர் பிஜூசி அக்கா இருக்காங்க, அவங்க தான் எல்லா கணக்கையும் பார்த்துக்கிறாங்க. சரி சரி, அந்த அக்கா பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. கள்ள கவடம் எல்லாம் நல்ல கணக்கர் தான், வரவு செலவு எல்லாம் சரியாய் செய்வாளே. கணக்கில் சிறந்தவர், நேர்மையானவர், சிரிப்பில் கவர்பவர், எல்லாமே பெஸ்ட் தான். She's the best, the best. நம் கணக்கு பெஸ்ட் தான். She's the best, the best. நம் கணக்கு பெஸ்ட் தான். ஓகே ஓகே, நல்ல கணக்கர் தான் போல. சரி ஓகே, நான் வந்த உடனே இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டெல்லாம் சின்ன பிள்ளைங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களே, அந்த சின்ன பிள்ளைங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சிங்கார சிட்டுக்களே, சின்ன சின்ன செல்வங்களே, பக்தி மெச்சை சங்கத்தின் பிள்ளைகளே. சிங்கார சிட்டுக்களே, சின்ன சின்ன செல்வங்களே, பக்தி மெச்சை சங்கத்தின் பிள்ளைகளே. சுட்டித்தனம் செய்கின்ற பிள்ளைகளே, சுறுசுறுப்பான பிள்ளைகளே. சுட்டித்தனம் செய்கின்ற பிள்ளைகளே, சுறுசுறுப்பான பிள்ளைகளே. பக்தி முயற்சி சங்கத்தில் சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் உண்டா? வாலிபர்கள், இளைஞர்கள் யாரும் இல்லையா? அவங்கள பற்றி சொல்லுங்க. ஆமா, சின்ன பிள்ளைங்க மட்டுமா இருப்பாங்க, நிறைய வாலிபர்களும் இருக்காங்க. பக்தி முயற்சி சங்க இளைஞர் நாங்கள், இளைஞர் நாங்கள், வீர இளைஞர் நாங்கள். பக்தி முயற்சி சங்க இளைஞர் நாங்கள், வேலையில் கருத்துடன் என்றும் இருப்போம், என்றும் இருப்போம், பொறுப்புடன் இருப்போம். வேலையில் கருத்துடன் என்றும் இருப்போம். இவ்வளோ நிறைய பிள்ளைங்க இருக்காங்களே, இவங்களெல்லாம் வழி நடத்துறது யாரு? இவங்களெல்லாம் வழி நடத்துறதுக்காக நம்ம பக்தி மேற் சங்கத்தில் 18 வழிகாட்டிகள் இருக்காங்க. ஓ அப்படியா? அவங்கள பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரம் வசனங்களை அனுதினம் எங்கள் வாழ்விலே கற்றுத் தந்த வழிகாட்டிகளே. ஆயிரம் ஆயிரம் வசனங்களை அனுதினம் எங்கள் வாழ்விலே கற்றுத் தந்த வழிகாட்டிகளே. நல்ல வழிகாட்டிகளாய் என்றும் நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல வழிகாட்டிகளாய் என்றும் நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லாம் ஓகே தான். நம்மளை இவ்வளோ நேரம் பொறுமையாக ரசித்து பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு ஒரு பாட்டு பாடுங்க. பாடிடுவோம். Twinkle twinkle little star, rally காட்டு சூப்பர் ஸ்டார், அன்பு நிறைஞ்ச கூட்டம் பார், விழாவின் சிறப்பே இவங்க தான். Twinkle twinkle little star, rally காட்டு சூப்பர் ஸ்டார், அன்பு நிறைஞ்ச கூட்டம் பார், விழாவின் சிறப்பே இவங்க தான். எப்படி எங்க ஊரு நல்லா இருக்கா? எங்க ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? அற்புதமான ஊர், அருமையான மக்கள், அழகான சர்ச்சு. எனக்கு இங்கே விட்டு போக மனசே இல்லை. நான் இங்கேயே கூட இருக்க ஆசைப்படுறேன். சரி, நம்ம இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ப்ரோக்ராம் சிறப்பாக நடக்க தேவன் நமக்கு இவ்வளோ நாள் கிருபை செஞ்சாங்க, அதனால அதையும் பாட்டாக பாடிடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே,
மதிலை தாண்டி